உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆனா ரிஷி அங்கிளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? ஜூயி தான் திரும்ப வந்துட்டாளே, நீயே பார்த்தல. ஜூயி அவ பாட்டி கிட்ட இருந்தது நீ பார்த்தல. அப்ப ரிஷி அங்கிளும் அவ்வளவுதான் இருப்பாரு. அவங்கள காப்பாத்துறதுக்காக அங்க யாராவது வந்திருக்கணும். அப்ப அவங்க ரிஷி அங்கிளையே காப்பாத்திடுவாங்க. ஒரு நிமிஷம், யாரு நீங்க? எந்த ரிஷிய பத்தி பேசுறீங்க? ரிஷி ஓபராயா? டேய் வாய திறந்து ஏதாவது சொல்லேன்டா. இப்ப சொல்லு, இல்லனா உங்க ரெண்டு பேரையும் நான் அடிச்சிருவேன். அதோட இந்த சைக்கிள் இத தூக்கி நான் பள்ளத்துல போட்டுருவேன். சொல்லுங்க, எந்த ரிஷின்னு சீக்கிரமா சொல்லுங்க. அதே ரிஷி அங்கிள் தான். அவர் ஜூயை காப்பாத்து போனாரு. அவர் அந்த பள்ளத்துல கீழே விழுந்துட்டாரு. ரிஷி 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 சார், பதட்டப்படாதீங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்க ப்ளீஸ். சீக்கிரம். ரிஷி ப்ரோ, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நம்ம வீட்டு வெளியே மீடியாக்காரங்க வந்திருக்கதா சஞ்சய் சொன்னான். ஏன் வந்தாங்கன்னு தெரியலையே. லக்ஷ்மியால தான் வந்திருப்பாங்க, வேற என்ன? ரிஷி ஜெயிலுக்கு போன விஷயத்த சொல்லிருப்பா. என்ன நடக்குதுங்க? நீங்கெல்லாம் எதுக்காக இப்படி இங்க வந்து வெயிட் பண்றீங்க? நாங்க ரிஷிய பத்தி கேட்க வந்திருக்கோம். அங்க மகாபலேஸ்வரல நடந்ததுக்கெல்லாம் அந்த லக்ஷ்மி தான் அத காரணம். மொத்த உலகமும் பாக்கும் மேம். அவங்க உயிரை பணைய வச்சு ரிஷியை காப்பாத்துனாங்களே, அது எல்லாருமே பாப்பாங்க. 1 மினிட், நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வெல்கம் ரிஷி. லக்ஷ்மி, ரிஷி உங்க ரெண்டு பேரையும் நாங்க வரவேற்கிறோம். ரிஷி, அப்படி மகாபலேஸ்வர்ல என்ன நடந்துச்சுன்னு இவங்க இங்க வந்திருக்காங்க? மாமாங்க அப்படி எதுவும் நடக்கல சார். எங்க நெட்வொர்க் எல்லா இடத்துலயும் இருக்கு. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதோட இது ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி, உங்களுக்கும் எங்களுக்கும் அண்ட் நம்ம எல்லாருக்கும் தான். நடந்தது எதுவுமே நாங்க கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. இது எல்லாத்தையும் படத்துல தான் நாங்க பாத்துருக்கோம். சார், இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்களும் முதல்ல முழுசா ஒண்ணும் நம்பல. ஆனா வெளியில இருக்கிற ஜேர்னலிஸ்ட் நிறைய போட்டோ அனுப்புனாங்க, ஸ்டோரி சொன்னாங்க. அப்புறம் தான் நாங்க அதை நம்பணும். இத பாருங்க, மனைவி கணவனோட உயிரை எப்படி காப்பாத்திருக்காங்கன்னு. இன்றைய சாவித்திரி இந்த நியூஸ்க்கு ஹெட்லைன் இதுதான் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இன்ஃபேக்ட் இந்த லக்ஷ்மியால தான் இவ்வளவும் நடந்திருக்கு. நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? பண்டிதர் தான் சொன்னாரு ரிஷிக்கு லக்ஷ்மி லக்கே கிடையாது, ஒதுங்கி இருக்க சொன்னாரு. அப்படியா? உங்களுக்கு என்ன சிரிப்பு வருதா? மலிஷ்கா, ஒரு செகண்ட், நானே பேசிக்கிறேன். இந்த போன்ல நீங்க என்ன போட்டோலாம் காட்டுறீங்களோ அது எல்லாமே போய். இது ஃபேக் இமேஜ், யாரும் எடிட் பண்ணிருக்காங்க. இது ஒண்ணு உண்மை இல்ல. ரிஷி, இப்படி எல்லாம் ஏதாவது நடந்திருந்தா அப்ப எனக்கு ஞாபகம் இருந்திருக்கணும்ல. ஆனா எந்த ஞாபகமும் இல்ல. அதான் நீ எல்லாத்தையும் பாக்குறல. நீ மயக்கத்துல இருக்கும்போது உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ஆயுஷ், நீயும் அங்கதானே இருந்த. நீ அப்போ தெளிவாதான் இருந்த. நீயும் இது எல்லாத்தையும் பார்த்தலையா? அப்போ நடந்த விஷயத்த நீயே சொல்லு. எதுவும் நடக்கலன்னு சொல்லு. She is right. இதெல்லாம் அங்க நடந்துச்சு. ஆயுஷ், what? ஆயுஷ், நீ உள்ள போ. எல்லாருமே உள்ள போங்க. போலாம், லெட்ஸ் கோ. நீங்க எதுக்காக உள்ள வரீங்க? நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் உள்ள வர சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்க. அங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். சரி, நானே சொல்றேன். அது ஒரு சின்ன குழந்தை இருந்தா, ஜூஹி. அவங்க விளையாடும் போது கேவ்ல விழுந்துட்டா. அவளை காப்பாத்துறதுக்காக தான் ரிஷி அங்க போயிருந்தான். அப்ப அவனோட கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. நீ எப்படி ஸ்லிப் ஆனியோ அதே மாதிரி தான் இவளை எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அங்க வந்திருந்தா. ஆனா என்னோட வேலை அதிகமாயிடுச்சு. அந்த செவரு உடைஞ்சிருக்காது. நான் சொல்லும் போதே என் பேச்சு நீ கேட்டிருக்கணும். அங்க ஒரு செவரு இருந்துச்சு, அதை உடைக்காதேன்னு நான் சொன்னேன். ஏன்னா அங்க இருந்த கல்லெல்லாம் ரொம்ப லூசா இருந்தது. ஐ மீன், பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கல்லா தெரிஞ்சது. ஆனா அந்த கல்லுங்களெல்லாம் சும்மா தொட்டா போதும் மண்ணு மாதிரி உதற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி அந்த கேவ்ல இந்த மாதிரி நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ரிஷி இந்த கல்ல தட்டுன உடனே எல்லாம் கீழே விழுந்துருச்சு. எப்பெல்லாம் ரிஷிய மார்க்கேஷ தோஷம் பாதிக்கும்னு தெரியுமோ அப்பெல்லாம் நீல மேடம் நான் எச்சரிப்பேன். என்னைக்கு இந்த பாதிப்பு இருக்குமோ அந்த நாளை இப்ப சொல்றேன். ரிஷிக்கு இன்னைக்கு தான் அந்த பாதிப்பு ஏற்படும்.
அப்புறம் அங்க ஒரு சின்ன குழந்தை இருந்ததுல அவளை நான் காப்பாத்தினேன். நான் தான். அதுக்கப்புறம் தான் அந்த செவரை உடைக்க இவர் முயற்சி பண்ணாரு. இவர் ஒரு அடி அடிச்ச உடனே மொத்த செவரும் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கல்லும் ரிஷி மேலேயே விழுந்தது. சொல்ல போனா கல்லுக்கு அடியில ரிஷி மொத்தமா மாட்டிக்கிட்டான். அப்புறம் மயங்கிட்டான். அதுக்கப்புறம் தான் நான் போய் மத்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும் மேம். அங்க இருக்க ஜர்னலிஸ்ட் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. மொத்த கல்லு உங்க மேலதான் விழுந்திருக்கு. அப்படி இருந்தும் நீங்க உங்களோட உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கீங்க. அந்த சிச்சுவேஷன்லயே அவரை பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. அங்க எடுத்த போட்டோஸ்லாம் எங்க கிட்ட இருக்கு. ரிஷி வெளியில வந்த உடனே நான் அவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ரிஷி இப்ப என் கூட தான் இருக்கான். உங்க ஸ்டோரி கம்ப்ளீட் ஆயாச்சா? லக்ஷ்மி மேடம், உங்க கல்யாண போட்டோ எதுவும் இருந்தா கொடுங்களேன். ஏன்னா எங்க ஸ்டோரியோட பேரு இன்றைய சாவித்திரி. மனைவி தான் கணவன் உயிரை காப்பாத்தின கதை. கண்டிப்பா தரேன். நீங்க எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க. ஏதாவது கூல் ட்ரிங்க் டீ குடிங்க. இல்லையா ரிஷி? இங்க பாரு, இப்போ நான் பண்ணதா தப்பு, நீ பண்ணதா கரெக்ட்னு சொல்ல வரியா என்ன? அங்க கீழே என்ன சொன்ன? என்னால தான் அந்த செவுரு உடைஞ்சதா? சரி, நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? ரியலி லக்ஷ்மி? ரிஷி, நீ என்ன முடிவு எடுத்திருக்கியா? நீ எப்பவுமே என்ன இப்படி தப்பா தான் பார்க்க போறியா? நான் வெளியில எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் சொன்னனோ அதுதான் உண்மை. நீ சொன்னது தப்புன்னு நான் நிரூபிக்க பார்க்கல. ஆனா கடைசி ரிசல்ட் அப்படிதானே வருது. நீ வார்த்தையை மாத்தினாலோ இல்ல நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணாலும் மட்டும் நீ உண்மைன்னு ஆயிட மாட்ட. ஏன்னா நீ ஒரு பொய்க்காரி. யூ ஆர் a liar. and நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நமக்குள்ள இந்த சண்டையெல்லாம் நடந்திருக்காது. என்ன சொன்ன? எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக தான் பேசுவேன்னு மலிஷ்காக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்ன லக்ஷ்மி, டோன்ட். இங்க நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு மலிஷ்காவை நடுவுல கொண்டு வர? இந்த விஷயத்தை அவகிட்ட சொன்னா கூட நல்லதா இருக்கும். வெளியில முந்திரி கொட்ட மாதிரி அவ தான் பேசினா. நான் உனக்கு அன்லக்கியா? அது நான் மலிஷ்கா கிட்டே போய் பேசுவேன். ஆனா முதல்ல நான் உன்கிட்ட பேசுறேன். எப்பயாச்சும் முதல்ல அவகிட்டயே பேசி பாரு. என்ன விட அவ மேல தானே நீ ரொம்ப உரிமை கொண்டாடுற. நில்லு. இந்த போட்டோ வேண்டாம். இதுல நான் அசிங்கமா தெரியல. ஷாலுவா? ஹலோ ஷாலு, என்ன இங்க வந்திருக்கியா? இரு, நான் கீழே தான் வரேன். இப்போ ஷாலு எதுக்கு? மகாபலேஸ்வர பத்தி அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சோ? ஐயோ, எப்படி சமாளிக்க போற? அவ வேற ரொம்ப கவலைப்படுவா. எனக்கு கோவமா வருது. யாரும் என்கிட்ட சொல்லவே இல்ல. மகாபலேஸ்வர்ல ரிஷிக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அத பத்தி என்கிட்ட ஏன் சொல்லல? அதெல்லாம் விட்டு தள்ளு நீலம். இந்த இடத்துல நான் ரிஷியோட லைஃப பத்தி தான் கவலைப்படுறேன். நூல் இழையில தப்பிச்சு வந்திருக்கான். மை காட், ஏதாவது ஆயிருந்தா? அவனுக்கு எதுவும் ஆகாது. அவன் ஏன் பையன். அவனுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். என்ன? நான் பண்ண தப்ப சரி பண்ண போறேன். பண்டிதர் பேச்ச கேட்டு லக்ஷ்மியை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தேன். இப்ப நானே அவளை இந்த வீட்டை விட்டு விரட்ட போறேன். முதல்ல அவளை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அவ தகுதி என்னங்கறத அவளுக்கு காட்டணும். இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியா இருக்க கூட தகுதி இல்லங்கிற விஷயத்தை நான் அந்த லக்ஷ்மிக்கு புரிய வைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.